மாதிரி ஒர்க் அவுட் ஆகல. என்ன பண்றது? இதுக்கு யாரு காரணம் சொல்லி என்ன ஆக போகுது? எல்லாம் விதி. அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணதால அர்ஜுன் சாரும் என் மேல கோவமா இருப்பாரு. இப்பதான் அர்ஜுன் சாரை பத்தி நினைச்சு உடனே போன் வந்துருச்சு. சொல்லுங்க அர்ஜுன் சார். என்ன வசு, அக்ரிமெண்ட் கேன்சல் பண்ணிட்டியா? ஆமா அர்ஜுன் சார். நான் தான் பண்ண வேணாம்னு சொன்னனே வசு, எதுக்கு இப்ப கேன்சல் பண்ண? அர்ஜுன் சார், இப்போதைக்கு உங்ககிட்ட எதையும் பேசக்கூடிய மனநிலையில நான் இல்ல. ஐம் சாரி அர்ஜுன் சார், நேர்ல பேசிக்கலாம். வசு வசு, எவ்வளவு சந்தோஷமா வசு ஹைதராபாத்துக்கு போனா. அவளுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே போச்சே. பாவம் வசு, எவ்வளவு கஷ்டப்படுவா. வசு என் மேல பயங்கர கோபமா தான் இருப்பா. அது அவ பேச்சிலேயே தெரிஞ்சது. என்ன பண்ணலாம்? தம்பி, என்ன தம்பி அவசரமா போன் பண்ணி கிளம்பி வர சொன்னீங்க? இப்பதான் தூங்க போனா அதுக்குள்ளே வந்துட்டேன். எப்படி உத்தமன்னு உங்களுக்கு தூக்கம் வருது? என்ன தம்பி, இது இயற்கையின் நியதி தம்பி. ராத்திரியானா தூக்கம் வருது இயல்பு தானே. தூக்கம் வரக்கூடாது உத்தமன். இத பாருங்க, வசு சாயங்காலமே ஹைதராபாத்ல இருந்து வந்துட்டா. என்னால அவளை போய் பார்க்க முடியல, பேச முடியல. எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு உத்தமன். அந்த டீலர்ஷிப் கேன்சல் பண்ணதுக்கு அவ மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்குன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் உத்தமன். சரிதான் தம்பி, சரிதான். என்னமோ வசு மேடம் அவங்களே கான்ட்ராக்ட் எடுத்து அவங்களே கேன்சல் பண்ண மாதிரி இல்ல பேசுறீங்க. நீங்க ஷேர் ஹோல்டர் சொன்னதுனால தானே ஆர்டர் கேன்சல் பண்ண சொன்னீங்க. ஐயோ, நான் சொல்லல உத்தமன், அது அம்மா சொன்னது. தம்பி, நீங்க சொன்னீங்களா அம்மா சொன்னாங்களான்றதுல இப்ப பிரச்சனை இல்ல. யார் சொன்னா என்ன? மொத்தத்துல வசு மேடம் இப்ப வருத்தத்துல இருப்பாங்க. எனக்கு என்னமோ அவங்க நாளைக்கு ஆபீஸ் வருவாங்களான்றதே சந்தேகம் தான் தோணுது. உத்தமன், நானும் அதான் நினைச்சேன். நாளைக்கு வசு ஆபீஸ்க்கு வரணும். அதுக்கு ஏதாவது யோசிச்சு சொல்லுங்களேன் ப்ளீஸ். அதுக்கு தான் உங்களை வர சொன்னது. தம்பி, நான் என்ன ஜோசியரா இல்ல மாந்திரிகவாதியா? என்ன கேட்டா என்னால எப்படி சொல்ல முடியும்? உங்க பேர்ல இருக்கிற உத்தமன் மாதிரி உத்தமமா ஏதாவது ஒண்ணு யோசிக்கிறீங்களா? வசு கிட்ட போய் பேசி அவளை கன்வின்ஸ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க உத்தமன். என்ன இவரு? இந்த பாருங்க பெரிய தம்பி, வசு மேடம் ஒரு மாறின்றது உங்களுக்கே நல்லா தெரியும். விஷயம் கரெக்டா இருந்தா தான் முகம் கொடுத்து பேசுவாங்க. விஷயம் தப்பா இருந்தா மூஞ்சி காட்டிடுவாங்க. இங்க பாருங்க, இப்ப அவங்க கண்ணுக்கு நான் உத்தமனா தெரிய மாட்டேன், உத்தம வில்லனா தெரிவேன். சொல்லிட்டேன். ஆமா, எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது. உத்தமன், பாட்டி, இந்த அர்ஜுன் எப்ப பார்த்தாலும் வசுவையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பாரு. இன்னைக்கு நாம பண்ண காரியத்தால வசுவை எப்படி சமாதானப்படுத்தலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஆமாண்டி, நேந்து விட்ட கோவில் கால கோவிலையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க மாதிரி அவ காலையே இவன் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருப்பான். ஆனா இப்போ வீடே கதின்னு கிடக்குறான். ஒருவேளை உன் ஆளுக்கு மட்டும் ஊரடங்கு சட்டம் போட்டாங்களோ என்னமோ. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு 2 பக்கெட் பிரியாணி வாங்கி பக்கெட்ட மடியில வச்சுக்கிட்டு தனியா சாப்பிடணும் போல இருக்கு. ஐயோ பாட்டி, 2 என்ன, உனக்கு 4 வாங்கி தரேன். நீ வெளுத்து வாங்க. 4 என்ன, நீ 8 கூட வாங்கி தருவ. உன் வீட்டு காசா என்ன? இங்க ஆட்டைய போட்ட காசு தானே. பாட்டி, இதானே வேணாங்கிறது. நான் உன்னை சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சா நீ என்னையே போட்டு பாக்குற பாத்தியா? ஏய் இல்லடி, உன்ன போய் நான் போட்டெல்லாம் பாப்பேனா? அந்தியில சந்தனம் அப்படியே கமகமான மனம் வரும். அத பந்தியில வச்சா சாப்பிட முடியும்? உடம்புல அப்படியே தடவிக்க தாண்டி முடியும். இங்க எவ்வளவு பணம் இருந்தாலும் அவனை உன்கிட்ட வரவைடி, இல்லனா எல்லாமே வேஸ்ட். அதான் பாட்டி நானும் சொல்றேன், நம்ம இதை இத்தோட விட்டுற கூடாது. 2 பேருக்கும் நடுவுல இன்னும் விரிசலை உருவாக்கணும். அடி கணக்குல இருக்கிற இடைவெளிய நம்ம கிலோமீட்டர் கணக்குல மாத்தணும். மாத்தலாண்டி. இப்ப அவ ஹைதராபாத் போயிருக்கா, அதே மாதிரி மும்பை, பெங்களூர், கல்கத்தான்னு அவளை ஓட விட்டுக்கிட்டே இருப்போம். ஆமா, அவதான் இப்ப அங்க இருக்காளே. நீ நைஸா இவனை கொக்கி போட்டு வெளியில அழைச்சிட்டு போய் சுத்த வேண்டியதானே? பாட்டி, ஊர் சுத்துறதெல்லாம் இருக்கட்டும், இப்ப அதுவும் ரொம்ப முக்கியம். மொத்தமா பிரிச்சு விட்டாதானே பாட்டி நிம்மதி. ஆமா பாட்டி, நீ சொன்ன மாதிரி நம்ம பெங்களூர், கல்கட்டான்னு ஊரா அவளை ஓட விட்டுக்கிட்டே இருந்தா 2 பேருக்கு நடுவுல ஒரு இடைவெளி வந்துரும்ல. எந்த இடைவெளியில
நாம ஒரு சீன பெருஞ்சுவரை கட்டிடலாம். கட்டிடலாண்டி. ஆனா அது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லையேடி. இப்ப ஏதோ பிசினஸ் விஷயமா உன் மாமியார்காரி அவளை ஹைதராபாத்துக்கு அனுப்பி வச்சிருக்கா. அதே மாதிரி வேற வேற ஊருக்கு அனுப்புறதுக்கு காரணம் வேணும்ல. காரணம் நமக்கு கிடைக்காமையா போயிடும். அப்படி கிடைக்கலன்னா நாமளே உருவாக்கிடுவோம். ஏய் அந்த பொறுப்பெல்லாம் ஏன்கிட்ட விடுறி. ஏய், இந்த ஃப்ரிட்ஜ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே புளியோதரைய கண்டுபிடிச்சவடினா என் ஆட்டத்தை நான் ஆரம்பிச்சேன்னு வெயி, அந்த வசு என் முன்னாடி நிக்கவே முடியாதுடி. அவளை அப்படியே வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டு உன்னை அர்ஜுனோட சேர்த்து வச்சுட்டு கண்ணை மூடிடுவியா பாட்டி? ஓவா அடி பாவி, உன் வாயை கழுவிடி. எதுக்குடி உனக்கு இப்படி கொலவரி? நான் அடுத்த வேலைய பாக்கலான்னு சொல்ல வந்தேன். நீ எனக்கு இப்பவே சங்குதறதுலயே குறியா இருக்க. நான் வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டியதெல்லாம் இன்னும் நிறைய இருக்குடி. பாட்டி கோச்சு கதை செல்லும், சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன். நீதான் என் கூடவே இருக்க போறல்ல, உன்னை போய் நான் விட்டு கொடுப்பேனா? ஐயோ, இப்பதாண்டி நீ என் பேத்தி மாதிரியே பேசுற. உத்தமன் சொன்ன மாதிரி வசு கோவத்துல ஆபீஸ்க்கு வராம இருந்தா என்ன பண்றது? அவளை பார்க்காம என்னால இருக்க முடியாதே. இப்படி ஆபீஸ்க்கு வர வைக்கலாம். பாரு அர்ஜுன் தம்பி, நீங்க பாவம் ராவும் பகலுமா இந்த பிசினஸ் எப்படி தூக்கி நிறுத்துறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த துப்பாக்கி துரு பிடிச்ச மாதிரி யோசிச்சு உங்க மூளையும் துரு பிடிச்சிட போகுது. இப்ப எதுக்கு வந்திருக்கீங்க? கட்டிக்க போறவனை பார்க்க வந்தா அப்ப 4 வார்த்தை ஆசையா பேசி அப்படியே அள்ளி அணைச்சுக்காம எண்ணெய் சட்டியில போட்ட கடுகு மாதிரி பொரிஞ்சா எப்படி? இனியா, என்ன விஷயம் சொல்லு. ஓஹோ, எப்ப பார்த்தாலும் அந்த வசுவ தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுனீங்கல்ல. இந்த கரகாட்டக்காரன் படத்துல வர மாதிரி மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு. அதுக்கு என்ன இப்போ? நான் இப்ப மட்டும் இல்ல, நான் எப்பவுமே வசுவ தலை தூக்கி வச்சுதான் ஆடுவேன். ஐயோ தம்பி, இது ஹிந்துஸ்தானி தம்பி, உங்களுக்கு தெரியல போல இருக்கு. பாட்டி பேசாம இருக்கணும். அர்ஜுன், நீங்க என்னதான் அவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடினாலும் அவளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு நிரூபிச்சிட்டால. ஹைதராபாத் போறதுக்கு அந்த பிளைட்டுக்கு செலவு பண்ண காசு இருந்தா அந்த காசுல நிறைய பிரியாணி வாங்கி நல்லா தின்னு இருக்கலாம். பாட்டி கொஞ்சம் பேசாம இருக்கியா? இங்க பாருங்க அர்ஜுன், அவளுக்கு இதெல்லாம் சுத்தமா செட் ஆகாது. அதனால அவளுக்கு எந்த பொறுப்பும் கொடுக்காதீங்க. அவ சுத்தமா ராசி இல்லாதவ, அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. பாரு இனியா, நான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். தேவையில்லாம எனக்கு கடுப்பேத்தாத, தயவு செஞ்சு போயிடு. அர்ஜுன், நான் நிஜத்தை தான் பேச வந்தேன். அவ தோத்து போய் திரும்ப வந்திருக்கா, அவளை பத்தி பேசாதன்னு என்கிட்ட சொல்றீங்க. அத ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க. இனியா, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம லூசு மாதிரி பேசாத. வசு ஒன்னும் தோத்து போய் வரல. அவ கான்ட்ராக்டை எடுத்துட்டா, நம்ம தான் அதை கேன்சல் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் அது கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கோ. எதுக்கு எடுத்தாலும் வசுவை குறை சொல்றது ஸ்டாப் பண்ணி இனியா. அர்ஜுன் ப்ளீஸ், அவளை கொஞ்சம் விட்டு கொடுக்காம பேசுறத நிறுத்துறீங்களா? நீங்க அவளை சப்போர்ட் பண்றத நிறுத்துங்க. தம்பி, நிஜத்தை சொன்னா உங்களுக்கு கோபம் கோவா வரைக்கும் போய் ஏறிக்குது. அவளே சீக்கு பிடிச்சவ. இந்த மூளையில இவ்வளவு பெரிய கட்டி வந்து இப்போ அப்போன்னு ஆன் இருக்கா. 2 பேர் முதல்ல வெளில போறீங்களா? கெட் அவுட். இப்ப எதுக்கு உள்ள வரீங்க? வெளில போங்க. கெட் அவுட். அவுட் தான். இவளை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். ஏய் சாமி வந்துருச்சு, செவிலியா அரைஞ்சிட போறான். வாடி அப்புறம் பேசிக்கலாம். வா. நாங்க இந்த டீலர்ஷிப்பை உங்களுக்கே கொடுக்கிறோம். அந்த டொபாக்கோ கம்பெனி டீலர்ஷிப்பை அம்மா கேன்சல் பண்ண சொல்றாங்க. நீ முதல்ல அதை கேன்சல் பண்ணு. எனக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் தான் முக்கியம், பணம் இல்ல. வசு, ஏன் இவ்ளோ டல்லா இருக்க? என்னாச்சு? அம்மா, என்ன தொந்தரவு பண்ணாத. கொஞ்ச நேரம் என்ன தனியா இருக்க விடு. சரி, இந்தா முதல்ல இந்த காஃபியை குடி. அங்க வச்சுட்டு போமா.
வசு, நீ ஹைதராபாத்ல இருந்து திரும்பி வந்ததுல இருந்து நான் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒரு மாதிரியாவே இருக்க. என்ன விஷயம் வசு? ஏதாவது பிரச்சனையா? மா, ஏமா என்ன தொந்தரவு பண்ற? நான் தான் தனியா இருக்கணும்னு சொல்றேன்ல. வசு, எப்பவுமே மனசுல எதையும் போட்டு அடைச்சு வச்சுக்க கூடாது. வாய் விட்டு வெளியில சொன்னாதான் மனசுல இருக்கிற பாரம் குறையுமா. இல்லன்னா உனக்கு மன உளைச்சல் இன்னும் அதிகமாகும். என்னன்னு சொல்லு வசு. வசு சொல்லு. அம்மா, முதலா மேடம் என்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சாங்க. நானும் அதுக்காக ரொம்ப மெனக்கட்டு முயற்சி பண்ணேன். இவ்ளோ பேர் கலந்துக்கிட்ட மீட்டிங்ல நான் பேசி ஜெயிச்சேன். ஆனா மேடம் அந்த டீலர்ஷிப்பை கேன்சல் பண்ண சொல்லிட்டாங்கம்மா. இத நான் எதிர்பார்க்கவே இல்ல. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. எப்பவுமே நான் மேடம் நினைக்கிறத தான் செய்வேன். ஆனா இப்ப கொஞ்ச நாளாவே நான் என்ன பண்ணாலும் அது தப்பாவே முடியுது. அதோட மேடமும் என்ன தப்பா நினைக்கிற மாதிரியே நிறைய விஷயங்கள் நடக்குதுமா. அர்ஜுன் சார் டீலர்ஷிப் எடு விட்டுறாதன்னு சொன்னாரு. மேடம் விடல. மேடம் சொல்றதுதான் நான் கேட்கணும். ஆனா என்ன மையமா வச்சு மேடமும் அர்ஜுன் சாரும் வாக்குவாதம் பண்ணிக்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. என்னவோ தெரியலம்மா. நான் அரசலூருக்கு போயிட்டு வந்ததுல இருந்தே மேடம் என்கிட்ட வித்தியாசமா நடந்துக்கிற மாதிரி இருக்கு. வசு, நீயா எதையாவது முடிவு பண்ணிக்காத வசு. அர்ஜுன் தம்பியும் மேடமும் என்ன வெளியாளுங்களா? அம்மாவும் பிள்ளையும் தானே. நிர்வாகத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன உரசல் வர்றது சகஜம் தானே வசு. அதை ஏன் நீ பெருசுப்படுத்தி கற்பனை பண்ணிக்கிற? இல்லம்மா, நான் கற்பனை எதையுமே சொல்லல. இங்க நடக்கிறத தான் சொல்றேன். நம்மளால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுமா. அதனால கூடிய சீக்கிரமே இந்த இடத்தை விட்டு போயிடணுமா. வசு, அப்படிலாம் நினைக்காத. இது வரைக்கும் இங்க உனக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் வந்திருக்கு. அதையெல்லாம் நல்லபடியா கடந்து தானே வந்திருக்க. உண்மையான அக்கறையில தானே நீ அந்த மீட்டிங்க்கு போன. கம்பெனிக்கு நல்லது தானே நினைச்ச. உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். புது நம்பரா இருக்கு. ஹலோ, பேசுறது சுசித்ரா மேடமா? ஆமா, நீங்க யார் பேசுறீங்க? நான் டொபாக்கோ கம்பெனி எம்டி ராஜநாராயணன் பேசுறேன். சொல்லுங்க சார். உங்க எம்டி வசுந்தரா இங்க வந்திருந்தாங்க. என்ன பிரில்லியன்ட் பிரசன்டேஷன். இது வரைக்கும் இப்படி ஒரு ஆள் பிரசன்டேஷன் கொடுத்து நாங்க கேட்டதே இல்ல. உங்க கம்பெனி பத்தி மட்டும் இல்ல, எங்க கம்பெனிய பத்தியும் அவ்வளவு டீடைல்ஸ் சும்மா ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்காங்க. ஒரு சின்ன கைண்ட் ரெக்வெஸ்ட். சொல்லுங்க சார். வசுந்தரா மாதிரி யாராவது உங்க நிறுவனத்திலயோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலோ எங்க கம்பெனிக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா? எதுக்கு கேக்குறேன்னா, இந்த மாதிரி பேண்டமிக் பீரியட்ல மணி ரொட்டேஷன் சரியா இல்ல. வசுந்தரா மாதிரி ஒரு ஆள் இருந்தா கம்பெனி நிர்வாகம் நல்லா நடக்கும் பாருங்க. அப்புறம் பழைய நிலைமைக்கு கூடிய சீக்கிரம் திரும்பிடலாம். அதுக்காக தான் நான் சொல்றேன். புரியுது மிஸ்டர் ராஜா. ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணியே தீரணும். வசுந்தரா திறமையான பொண்ணு மட்டும் கிடையாது, விசுவாசமான பொண்ணு. எங்க கம்பெனில ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு அவங்களுக்கு ஏகப்பட்ட ஆஃபர் கொடுத்தோம். ஆனா பாருங்க, அவங்க முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இங்க பாருங்க மேடம், நம்ம என்னதான் இன்வெஸ்ட் பண்ணி கம்பெனியை ரன் பண்ணாலும் அதை திறமையா நடத்துறதுக்கு வசுந்தரா மாதிரி ஒரு திறமையான விசுவாசமான ஒர்க்கர்ஸ் அவசியம் இருக்கணும். வசுந்தரா மாதிரி அர்ப்பணிப்போட வேலை பார்க்கறவங்க இந்த காலத்துல கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் மேடம். தன்னால கம்பெனிக்கு ஒரு ரூபா கூட நஷ்டம் அடையக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அந்த விதத்துல யூ ஆர் ரியலி வெரி லக்கி மேடம்.
சரிங்க சார். நீங்க ஏதோ உதவின்னு கேட்டீங்களே, அதை விட்டுட்டு வசுவ பத்தியே பேசிட்டு இருக்கீங்களே. சொல்றேன் மேடம். உங்க எம்டி வசுந்தராவை ஒரு 3 மந்த்ஸ்க்கு எங்க கம்பெனிக்கு கொஞ்சம் அனுப்ப முடியுமா? ஒரே மீட்டிங்ல வசுந்தராவை இவ்வளவு தூரம் நல்ல விதமா புகழ்ந்து பேசுறாங்களே. சார், அதையே நீங்க என்கிட்ட கேக்குறீங்க? வசு கிட்டே கேட்கலாமே. இந்த விஷயத்துல வசு முடிவு என்னவோ அதுதான் என்னோட முடிவு. வசுந்தரா கிட்ட நான் கேட்டு அவங்க மறுத்ததுனாலதான் நான் உங்ககிட்ட பேசுறேன். இப்போ உங்க முடிவுக்காக தான் நான் காத்திருக்கேன் மேடம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க மிஸ்டர் ராஜா, நான் யோசிச்சு சொல்றேன். ஓகே, சரிங்க மேடம். என்ன பண்ணாலும் நடக்க மாட்டேங்குது. என்ன பாட்டி, எதுக்கு கூப்பிட்ட? டேய், கூப்பிட்டா வர வேண்டியதானே? அங்க என்ன வெட்டி முடிச்சுக்கிட்டு இருந்த? ஐயோ பாட்டி, புடவை அயன் பண்ணிட்டு இருந்த. நீ கூப்பிட்டதும் அதை அப்படியே நான் மடிச்சு வச்சுட்டு உடனே ஓடி வரேன். அதான் நான் பார்த்தேன். நல்ல மஞ்சள் கலர்ல ஒரு புடவையை கட்டிக்கிட்டு நம்ம தெருவுல இருக்குல்ல அம்மன் கோயிலு, அங்க போய் அப்படியே கூழ கரைச்சு ஊத்து. நீ நினைக்கிறது நடக்குதான்னு பாப்போம். பாட்டி, அததான் நான் செய்ய போறேன். நீதான் எனக்கு கூழ் காய்ச்சி தரணும். ஐயோ, என்னால இந்த கூழெல்லாம் காய்ச்ச முடியாதுமா. பா, இந்த வீட்டுக்காக உழைச்சு உழைச்சு என் கையும் காலும் தேஞ்சு போச்சு. சரி சரி, எதுக்கு கூப்பிட்ட அத ஃபர்ஸ்ட் சொல்லு. அடியே, இங்க பாருடி நீயா, அந்த அர்ஜுன் நீ என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். அவன் திருந்துற ஆளே கிடையாது. அந்த வசுவ அப்படியே தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஜிங்கி ஜிங்கி ஜிங்கின்னு ஆடிக்கிட்டே இருப்பான். ஆனா நீ அதை அப்படியே விட்டுறவே கூடாது. கரகம் எடுக்கிறவன் ஆடத்தாண்டி செய்வான். ஆனா இந்த வாசிக்கிறவன் கொஞ்சம் அடக்கி வாசிச்சா அவனும் அடக்கி ஆடுவான். என்னதான் நம்ம அடக்கி வாசிச்சாலும் அர்ஜுன் ஆடிக்கிட்டு தான் இருப்பாரு. கரெக்ட் கரெக்ட். இதெல்லாம் மட்டும் நல்லா பேசு. நாம தான் அப்பப்போ அவனுக்கு ஆப்பு வச்சுக்கிட்டே இருக்கணும். முன்னுக்கு இழுத்தா தேர் ஓடத்தாண்டி செய்யும். முட்டுக்கட்டை அப்படியே சாட்சி குடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த வசுவை ஏன் எல்லாரும் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டே இருக்காங்க? உனக்கு ஒண்ணும் புரியாது. ஏய், அவ புத்திசாலித்தனமா நடந்துக்கிறா. இங்க இருக்கிற அத்தனை பிசினஸையும் அவ ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறா. ஆனா நீ என்ன பண்ற? புடவை கடையில இருக்கிற பொம்மைக்கு டெய்லி விதவிதமா புடவை கட்டி விடுற மாதிரி அப்படியே புதுசு புதுசா புடவைய கட்டிக்கிட்டு இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வர. இதெல்லாம் எப்படி வேலைக்காகும்? இத பாரு, மொத்தமா போட்டா பூரி, நைஸா தட்டி போட்டா சப்பாத்தி. பூரியோ சப்பாத்தியோ மாவுல இல்லடி, நம்ம கையில தாண்டி இருக்கு. பாட்டி, ஒண்ணுமே புரியல. நீட்டி முழக்காம நச்சுன்னு சொல்லு. நச்சுன்னு சொன்னா மட்டும் உன் மூஞ்சூர் மூளைக்கு புரியவா போகுது? போடி போடி. ஏய், அவள மாதிரி நீயும் புத்திசாலித்தனமா நடந்துக்க. இருக்கிற பிசினஸ்ல நுழைய உன்னால முடியலன்னு வச்சுக்கியே, புதுசா பிசினஸ் ஒண்ணு ஆரம்பி. இப்பவாது உன் மரமண்டைக்கு புரியுதா? புரியுது புரியுது பாட்டி, நல்லா புரியுது. சரி சரி, சீக்கிரம் போய் பேசு போ. அத்தை, என்ன நீயா? என்னம்மா ஏதோ சொல்ல வந்துட்டு தயங்கி நிக்கிற? என்ன விஷயம்? இல்ல அத்தை, அது நான் ஒரு பிசினஸ் பண்ணலான்னு இருக்கேன். என்ன பிசினஸா? ஆச்சரியமா இருக்கே. நம்ம கிட்டயே இவ்ளோ பெரிய கம்பெனி இருக்கிறப்ப நீ தனியா பிசினஸ் பண்ணணுங்கிற? நீங்க சொல்றதும் நிஜம்தான் அத்தை. ஆனா எனக்கு என்னவோ என்னோட உழைப்புல ஜெயிக்கணும்னு பாக்குறேன். நீ நினைக்கிறதுல தப்பு இல்ல, ஆனா பாக்குறவங்களுக்கு வித்தியாசமா தெரியுமே. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அத்தை. அப்படியா? சரி, நீ என்ன பிசினஸ் பண்ண போற? அத்தை, நீங்க எவ்வளவு பணம் கொடுப்பீங்களோ அதை வச்சு என்ன பிசினஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணுவேன். சொந்த உழைப்புல முன்னுக்கு வரணும்னு நினைச்சு மாமியாரா வரப்போறவ கிட்ட முதலீடு கேக்குற? அத்தை, நான் கடன் கேட்டா கொடுக்க மாட்டீங்களா? நானும் வசு மாதிரி பெரிய ஆளுதான். என்னாலயும் எல்லாம் முடியும்னு நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கணும்னு நினைக்கிறேன். இத பாரு இனியா, நீ வசுவுக்காக எதையும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அவ நம்ம கம்பெனியோட எம்டி, நீ முதலாளியாக போறவ. முதல்ல அர்ஜுன் மனசுல நீ இருக்கன்னு எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணி காட்டு. தேவையில்லாம வசு கிட்ட நீ மோதுறது நல்லா இருக்காது. அத நான் எதுக்கு அவகிட்ட மோதணும்? அவதான் தோத்துட்டாளே. நான் ஏன் வளர்ச்சிக்காக உங்ககிட்ட கேக்குறேன். நீங்க மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணா போதும். நான் நிச்சயமா ஜெயிச்சு காமிப்பேன். இனியா, முதல்ல சொல்றத புரிஞ்சுக்கோ. பிசினஸ் எல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது. வசு வேற கேட்டகரி, நீ வேற கேட்டகரி. அத்தை, அப்படி என்ன அத்தை பெரிய கேட்டகரி? அவ என்ன அந்த டீலர்ஷிப்பை முடிச்சிட்டு வந்தாளா என்ன? அதான் அந்த டீலிங்ல தோத்துட்டு வந்திருக்காளே. இனியா, அந்த டீலிங் வேண்டான்னு சொன்னவ நான். அவ அந்த விஷயத்துல தோக்கலையே.
இல்லனா இரு, உனக்கு ஆதாரத்தோட காட்டுறேன். ஹலோ மேடம். ஹலோ ராஜா சார். சொல்லுங்க மேடம். வசுந்தரா சம்மதிச்சிட்டாங்களா? எப்படி எங்க கம்பெனிக்கு வருவாங்களா? மிஸ்டர் ராஜா, நீங்க வசுவ பத்தி சொன்னத இன்னொரு தடவை என்கிட்ட சொல்ல முடியுமா? ஏன்னா இங்க சில பேருக்கு புரிய வைக்க வேண்டியிருக்கு. எத்தனை தடவை வேணாலும் சொல்லுவேன் மேடம். வசுந்தரா எங்க கம்பெனிக்கு ஒர்க் பண்ண வந்தாங்கன்னா எங்க கம்பெனி இப்ப இருக்கிறத விட அதோட growth ஒரு 10 டைம்ஸ் மேல போயிடும். நான் கான்பிடென்ட்டா சொல்றேன் மேடம். வசுந்தரா மாதிரி ஒரு திறமையான அர்ப்பணிப்புள்ள ஒரு பொண்ணு கிடைக்க நிச்சயமா நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் மேடம். இதை விட எங்களுக்கு வேற என்ன வேணும் சொல்லுங்க. போதும் மிஸ்டர் ராஜா, நான் உங்களை அப்புறமா கூப்பிடுறேன். ஓகே மேடம்.